வணக்கம். என் பேரு முகிலி கார்த்திக். தினம் ஒரு கதை. இன்று ஒரு காடுல சிங்கம் இருந்திருக்கு. அந்த சிங்கம் ஒரு முயலை வேட்டையாட போயிருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த முயலை சாப்பிட போய்கிட்டு இருக்கும். அது கிட்ட மெதுவாக போய்கிட்டு இருக்கு. தூரமாக இருக்கும்போது மெதுவாக போய்கிட்டு இருக்கு. கிட்ட ஃபாஸ்ட்டாக ஓடுது. அந்த முயல் ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. அதுக்கப்புறமா அது மரத்துக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போது அதுக்கு எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, என்னால் எந்த வேலைக்கும் சாப்பிட முடியல அப்படின்னா அந்த சிங்கம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா அந்த சிங்கத்துக்கிட்ட இன்னொரு மரம் இருந்திருக்கு. அந்த மரத்தில் ஒரு அணில் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போது இந்த சிங்கம் முயல் போனால் என்ன அணில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட போகும்போது அந்த அணிலை அப்படியே சாப்பிட போகுதுன்னா அந்த அணில் மரத்து மேலே இறங்கிடுச்சான். சிங்கம் அப்படியே அந்த மரத்தில் முட்டிக்கிச்சான். முன்னக்கப்புறமா அது அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பசிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கொக்கை இருந்திருக்கு. இந்த கொக்கைக்குள்ளே கொஞ்சம் நான் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கொக்கைக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போது அந்த சிங்கத்துக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த கொக்கைக்குள்ளே யாராவது வருவாங்கள்ல, நம்ம அவங்கள பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி சொன்னக்கப்புறமா இது இருக்கு ஒரு நகையும் ஒரு கபடியும் இருக்கு. பார்த்ததுக்கப்புறம் அந்த நகை அந்த ககடியை அந்த கொகைக்குள்ளே போய் சிங்கம் இருக்கிற கொகைக்குள்ளே போய் விட்டதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நகையை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் தூரம் அந்த கபடி நடந்து போக்கப்போ அந்த நகை சொல்லிக்கிட்டே நண்பா நேரில் எங்கே ஏதோ கால் தட தெரியுது அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை யோசிச்சதுக்கப்புறம் அந்த நகை கொகையிட்ட பேசியிருக்கு. என் மாயன் கொகை எப்படி இருக்கு அப்படின்னு கொகையிட்ட போய் பேசியிருக்கான். அதுக்கப்புறமா அந்த சிங்கம் சொல்லுது இவனா லூஸாக கொகைக்குள்ளே போய் பேசுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வேளை இது மாயா குக்கையாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அது நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சிங்கத்தோட வயசுலேயே பேசியிருக்கு. அதனால் பாவடா நண்பா இங்கே சிங்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த நகை சொல்லியிருக்கு. ஆனால் நீ எனக்கு நைட்டு எங்கே வெளில தான் இருந்துச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையும் அந்த காடியும் அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. சிங்கம் நைட்டு வகைக்கு அப்படியே அங்கேயே தூங்கிட்டு இருந்திருக்கு. ஒவ்வொருமே நம்ம செய்யன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுச்சு. வணக்கம். தேங்க்யூ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க.